வணக்கம் பிரதர். உங்ககிட்ட சில விளக்கம் கேட்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் 20 பேரை வந்து திருச்சி மெடிக்கல் காலேஜுக்கு டைவர்ஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து சமூக வலைதளத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேக்கண்ட்டே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் விளக்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நர்சஸ் போஸ்ட். ஆமாம். அதாவது இன்றைக்கி தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் செவிலியர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு படுக்கை எண்ணிக்கை என்பது 1700 படுக்கை இருக்குது. அதே நேரத்தில் செவிலியர்கள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 225 வரைக்கும் தான் செவிலியர்கள் இருக்காங்க. அதோட சாங்ஷன்டு போஸ்ட் அங்கே. அப்போ அந்த மருத்துவமனை நடத்துவதில் வந்து மிகச் சிரமங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்போ இருக்கிற பட்சத்தில் கடந்த காலத்துலேயும் அரியலூர் மெடிக்கல் காலேஜில் இருந்தெல்லாம் எடுத்து இங்கே பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேறு மருத்துவமனை டெப்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தற்போது நீங்கள் சொல்கிறது மாதிரி கரூரில் இருந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதுகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக அதாவது இந்திய மருத்துவ ஆணையம், அதாவது தேசிய மருத்துவ ஆணையம், அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் என்ன அப்படி சொல்லுது அப்படின்னா, ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு பொது வார்டில் வந்து ஒரு 15 அதாவது 9 நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா 3 செவிலியர்கள் இருக்கணும். 3 செவிலியர்கள்ங்கிறது காலையில் ஒரு செவிலியர், மதியம் ஒரு செவிலியர், நைட் ஷிஃப்ட்டில் ஒரு செவிலியர். அதாவது அது எப்படி இது வருதுன்னா 1:3, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ்னால் 3 பேஷண்ட்ஸ் இருக்கணும். அப்போ 3 ஷிஃப்ட்டையும் சேர்த்து இருக்கிற 9 நோயாளி, அதாவது மருத்துவ பயனாளர் அந்த வார்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் 3 செவிலியர் வேணும். இதையும் கடந்து இந்த செவிலியர்களில் வந்து லீவ் எடுப்பாங்க, அதே போல் வந்து வீக் ஆஃப் கொடுக்கணும். அதெல்லாம் டேலி பண்ணுறபோது இன்னும் ஒரு 30% செவிலியர் இந்த இதில் இருந்து தாண்டி அதில் எடுக்க வேண்டியது இருக்கும். அதையும் கடந்து நான் சொன்னது பொது வார்டு ஐசியூவில் இருக்குது. ஐசியூவை பொறுத்த வரைக்கும் 1:1, அதாவது நான் சொன்ன மாதிரி 3 ஷிஃப்ட்டுன்னு வருகிற போது 3 மருத்துவ பயனாளர் இருக்கிற போது அதே மாதிரி செவிலியர் வந்து 3 ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு செவிலியர் இருக்க வேண்டும். இதுதான் நிலைமை. ஆப்ரேஷன் தேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 செவிலியர் இருக்கணும். ஒரு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா 2 செவிலியர் இருக்கணும். அதாவது எத்தனை டேபிள், ஆப்ரேஷன் டேபிள்னு சொல்லுவோம், அந்த டேபிள் எத்தனை இருக்கிறது அதன்படி வந்து நமக்கு செவிலியர் இருக்கணும். ஒரு டேபிள் இருக்குன்னா 2 செவிலியர் இருக்கணும். ஒரு மருத்துவமனையில் ஒரு டேபிள் இருக்குன்னா 2 செவிலியர் இருக்கணும். இதெல்லாம் கணக்கீடு செய்கிற போது இன்றைக்கு திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1700 படுக்கை எண்ணிக்கை இருக்குது. இது போக ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது. இந்த படுக்கை எண்ணிக்கையில் ஒரு 10% வந்து கண்டிப்பாக ஐசியூ பெட்டாக இருக்கலாம், இல்லை 5% ஐசியூ பெட்டாக இருக்கலாம். அப்படி வச்சுக்குவோம். வைக்கிற போது இந்த 222 போதாது. இன்னும் 1200-300 செவிலியர்களை உருவாக்கினால் மட்டும்தான் அந்த பணியிடம் அப்படி அந்த இடத்துல வந்து சரியான நேரத்தில் நோயாளிகளுக்கு மருத்துவம் வழங்க முடியும், மருத்துவ பயனாளருக்கு மருத்துவம் வழங்க முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மற்ற துறைகளில் வந்து ஒரு பிரச்சனை, அதாவது இந்த ஃபைல்ஸ் வருது அப்படின்னா இன்றைக்கி செய்யாமல் இருந்தாலும் நாளைக்கு செஞ்சிடலாம். ஆனால் நம்ம துறையில் அப்படி பண்ண முடியாது. மருத்துவ பயனாளர் வருகிற போது அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தேவை இருக்கிறோ அந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கணும். அப்போ இங்கே வந்து செவிலியர்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சல், இந்த மாதிரியான பிரச்சனை, இதையும் கடந்து அந்த பயனாளர் வந்து தகுந்த நேரத்தில் சிகிச்சை பெறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் இதெல்லாம் வேக்கன்சி இல்லை அப்படிங்கிறாரு. ஏற்கனவே சொல்லிட்டேன், வேக்கன்சிங்கிறது வேற, தேவைங்கிறது வேற. வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து தேவைக்கு ஏற்ப உருவாக்கி விட்டு அந்த இடத்துல ஆள் வந்து பணி இல்லாமல் இருந்தால் அது வேக்கன்சி. தேவைக்கு ஏற்ப உருவாக்காமல் இருந்தால் தட்டுப்பாடு. நாங்கள் சொல்லுகிற தட்டுப்பாடு, அவர் பேசுகிறது வேக்கன்சி. இதுதான் வித்தியாசம். நன்றி ப்ரோ. ஸோ இதே மாதிரி மா சுப்பிரமணியம் அவர்கள் வேக்கன்ட் இல்லைன்னு சொல்கிறது வந்து அது சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி. அவர் நினச்சா, அவங்க ஆட்சி நினச்சா அந்த வேக்கண்ட்டையும் உருவாக்க முடியும், செவிலியர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள், நிரந்தர வேலை வாய்ப்புகளும் கொடுக்க முடியும். கண்டிப்பாக கொடுக்க முடியும். வேலை வாய்ப்பையும் தாண்டி மக்களுக்கு தரமான சேவையை வந்து வழங்க முடியும். நன்றி பிரதர்.